வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் செய்நன்றி அறிதல் அதிகாரம் குறள் எண் 3. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. பயன் தூக்கார் அப்படின்னா பயனை ஆராயாமல் எதிர்பார்க்காமல், செய்த உதவி நயன் தூக்கின் அந்த உதவியினுடைய அன்புடைமையை ஆராய்ந்து பார்த்தால் அது இந்த கடலை விட பெரியது. இப்போ கடல் தன்னிடம் இருக்கக்கூடிய வளங்களை யார்கிட்டையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இந்த மனித குலத்திற்கு கொடுத்து உதவுகிறது. அதே போல் மனிதனும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது நம்ம இன்னைக்கு இதை செஞ்சால் இந்த பயன் நமக்கு கிடைக்கும். உதாரணமாக சொல்லலாம், நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேலதிகாரிக்கு நம்ம ஏதோ ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு அவர் மூலமாக நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அல்லது சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து செய்யக்கூடிய உதவி அது. அதுக்கு மாறாக இப்போது பசியோடு வாடக்கூடிய ஒரு ஏழை நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பொருளை கேட்கும் பொழுது அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா அது பெரிய உதவி. அது கடலை விட பெரியது. 10 ரூபா தானே, அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு 10 பேர் 10 ரூபா கொடுத்தா அவனுக்கு 100 ரூபாயாகும். அவனுடைய ஒரு நாள் வயிற்று பசி தீரும். அப்போ சின்ன சின்ன தொகை சேர்ந்து பெரிய அமௌண்ட்டாக அவங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கி நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம், ஏதாவது பிறந்த குழந்தைக்கு இப்படி அறுவை சிகிச்சைக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, மனம் உள்ளவர்கள் கொடுத்து உதவுங்க அப்படின்லாம். அப்போ நம்ம முகம் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது அதனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. அப்போ எல்லாரும் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன தொகை 100 ரூபாயா பல 100 ரூபாய்கள் வந்தால் லட்சக்கணக்கில் சேர்ந்து அறுவை சிகிச்சைக்கு உதவியாக இருக்கும். இதை விட்டுட்டு இப்போ பார்த்தா நம்ம கல்யாண வீடுகளுக்கு போகிறோம், ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது திருப்பி நமக்கு சேரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு, ஆனால் இந்த மாதிரி முகம் தெரியாத ஒருத்தருக்கு நம்ம ஆபத்து காலத்தில் செய்யக்கூடிய உதவி பேருதவியாக இருக்கும். அதனுடைய நன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலை விட பெரியது. அப்போ இந்த மனித சமுதாயம் அப்படிங்கிறது அன்பின் அடிப்படையிலே இருத்தல் வேண்டும். அன்பை அங்கே முதலாக கொண்டு மக்கள் வாழ்தல் வேண்டும். அப்போ அன்பு, கருணை, ஈவு, இரக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நாம் பிறருக்கு உதவி செய்வோம். அதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பயன் தூக்கார் செய்த உதவி, பயனை எதிர்பார்க்காமல் ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் நயன் தூக்கின் தூக்கின்னா ஆராய்ந்து பார்த்தால், நயன் அப்படிங்கிறது இங்கே அன்பு. அப்போ அன்புடைமையை ஆராய்ந்து பார்த்தால் அதன் நன்மை கடலை விட பெரியது. கடல் இந்த உலகத்தில் பெருசுன்னு சொல்லுவோம், ஆனால் கடலை விட மனித நேயத்தோடு நாம் செய்யக்கூடிய பயனை எதிர்பார்க்காத உதவி பெரிது என்று சொல்லுகிறார் வள்ளுவர். குறளின் பொருள், இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். மீண்டும் குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.